இந்தப்பா. வாட்ச்மேன், வாட்ச்மேன். வாங்கம்மா, எப்ப வந்தீங்க? என்ன காலங்காத்தாலேயே தூக்கம்? நான் மட்டும் தூங்கலாமா? ஒரு வாரமா நீங்க இல்லாம இந்த வீடே தூங்குதுமா. பெட்டியை கொடுங்க. பரவாயில்ல, வேண்டாம். முதல்ல முகத்தை கழுவிட்டு வந்து உட்காரு. அம்மா வந்துட்டீங்களாமா? வணக்கம்மா. வணக்கம். காரெல்லாம் துடைக்கிறதே இல்ல போல இருக்கு. இப்ப துடைக்கிறேம்மா, இப்ப துடைக்கிறேன். சரி வா. மாமா, மாமா, என்ன மாமா உடம்பு சரியில்லையா? என்னது வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? என்னம்மா நீ பாட்டுக்கு ஒரு வாரம் போய் தங்கிட்ட, எங்களை எல்லாம் கவனிக்க நாதியே இல்ல. போட்டது போட்டபடியே இருக்கு. இந்த மாதிரி கவனித்தலாம். இனிமே எங்களை எல்லாம் விட்டுட்டு போகாதம்மா. என்ன மாமா அது சின்ன குழந்தை மாதிரி? எந்திரிங்க, முதல்ல போய் ஷேவ் பண்ணிட்டு வாங்க. அண்ணி வந்துட்டீங்களா? அண்ணி, அண்ணி எப்படிடா இருக்க? என்னடா அது தலையில எண்ணெயே இல்லாம? நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டா எனக்கு யாரு எண்ணெய் தேய்ச்சி விடுறது, யாரு தலை சீவி விடுறது? சரி, அவர் எங்க? சாரா ஒரு வாரமா ஆபீஸுக்கே போல, மேல இருக்காரு, போய் பாரு. என்னங்க? ஐயோ, குட் மார்னிங் சார். மார்னிங். ஹே, வாட் a marvelous change. என்ன இது புடவைலாம்? என்னது? என்னுடைய மேரேஜ் இன்விடேஷன். Is it? Congratulations. Thank you sir. என்னைக்கு மேரேஜ்? Coming Friday. That's good. Excuse me. சத்யன் here. நான் கிறிஸ்டி பேசுறேன். என்னடா? டேய், உடனே வீட்டுக்கு வாடா. நீ அப்பாவை போறடா. Is it? Sir, any good news? Yes. என் வைஃப் கன்சீவ் ஆயிருக்கா. Oh, congratulations. Thank you. மிஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு போறேன். ஆபீஸ்ல எல்லாரும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்துற சொல்லுங்க. Okay sir. Bye. அப்பா மூணு ஜோக்கர் மாட்டிச்சு. டேய் பாலு, எல்லாம் சொல்லி தர கூடாது. கோ. நீ பரம்பரை சூதாடியா? 7 ஜோக்கர் வந்து என்ன பண்றது? ரம்மி வேணாமா? முதல்ல ஆட்டத்தை நிறுத்து. என்னத்த ரகசியம் வேண்டி கிடக்கு? உங்க பத்தா ஊர் தேடியா? சகுந்தரா, சகுந்தரா. ஏய், சவுந்தரா இருக்குண்டா. முதல்ல சீட்டை விடு. இந்தா, எல்லாருக்கும் நீயே கொடுத்துரு. சரி, அப்பா, சரி. சகுந்தரா எங்க இருக்கா? கீழே இல்லைன்னா மேலதான் இருப்பா. இவன் ஒரு 2வது பெரியவரே, வந்த வேலை முடிஞ்ச ஆட்டுமா? ஏய், சரி வா. நானா உன்னதான் இத கொண்டா. இதையா? குடியா. நாய் முழு தேங்காய் திருடிட்டு போய் என்னயா பிரயோஜனம்? உனக்கு தான் சுகர் கம்ப்ளைண்ட் ஆச்சே, இதே எடுத்துட்டு போறேன். இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டா சுகர் கம்ப்ளைண்ட் வராதுங்க. போயா. இதுக்குதான் ஃபேமிலி டாக்டர் வைக்க கூடாதுன்றது. இவன் ஒரு அறுவை டாக்டர். வெட்டுறீங்க. அப்பா, என்னம்மா? அக்கா கிட்ட லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? சீக்கிரம் படிங்கப்பா. குடு. படிங்க படிங்க. ஐயோ சீக்கிரம் படிங்கப்பா. பிரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? ஐயோ சீக்கிரம் படிங்கப்பா. சத்தம் போட்டு படிங்கப்பா. பாத்தியாரே, இந்த மாதிரினா பசங்களா தீர்ந்த மாதிரிதான். ஓ அப்பா, என்ன பத்தி விசாரிச்சிருக்காளோ சொல்லுங்கப்பா. எல்லாரையும் விசாரிச்சு எழுதியிருக்காம்மா. என்ன வளக்காப்புக்கு எப்ப கூப்பிட போறீங்கன்னு கேட்டு எழுதியிருக்கிறா. இது 7வது மாசம் இல்ல, ஒரு நல்ல நாளா பார்த்து கூட்டுற வேண்டியதான். இந்த மாசமே வா? ஆமாம்மா. அப்ப நான் காமாட்சக்கா, மீனாட்சிக்கா, பங்கஜம்மா, மாரியம்மா, முனியம்மா எல்லார்கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துடுறப்பா. My God. இப்ப எங்க இருக்கா? இத வர. சரி, எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப வந்துடுறேன். அப்பா, அப்பா, என்னப்பாச்சு? சகுந்தரா, இதெல்லாம் எப்படி? சத்யா, டெலிபோன் மணி அடிச்சது. அதை எடுக்கிறதுக்கு மாடியில இருந்து அவசரமா ஓடியாந்து கால் தடிக்கு விழுந்துட்டாப்பா. நானும் இவனும் தான் இருந்தோம். 2 பேரும் தான் கொண்டாந்தீங்க சேர்த்தோம். கிறிஸ்டி உள்ள இருக்கான். கிறிஸ்டி, சத்யா, இந்த நேரத்துல உனக்கு தேவை தைரியமும் பொறுமையும் தான்.
ஐம் சாரி மை டியர் ஃப்ரெண்ட், சாரி. சகுந்தலா, சகுந்தலா, குழந்தைதானே? எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம். இதே குழந்தை பெருசு. சகுந்தலா, நீ பொழைச்சதே பெரிய விஷயம். குழந்தை தானே, எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாமா, கவலைப்படாத. சத்தியங்கிறது யாருங்க? நான் தாங்க. உங்களை டாக்டர் கிறிஸ்டி கூப்பிடுறாரு. சத்யா, ராமன் சந்தேகப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நெருப்புல குளிச்சாலாம் சீதை. அங்க கூட சீதை பேர்ல ராமாயணம் இல்லடா, ராமனை காவிய நாயனாக்கி சீதையை விட்டாங்க. இவ்வளவு வேண்டாம் சத்யா. 5 பேத்துக்கு பத்தினியா வாழ்ந்த பாஞ்சாலி, அந்த உத்தமையே சூதுல தோத்தான் தர்ம. அங்க கூட பாஞ்சாலி மேல கதை கிடையாது, பாரதம்னு பஞ்சபாண்டவர் மேல கதையை வச்சிட்டாங்க. ஆக கதையிலையும் சரி, காவியத்திலையும் சரி, நடைமுறையிலையும் சரி, புருஷனுக்காக பொண்டாட்டி தான் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சிருக்காளே ஒழிய ஒருத்தனாவது கடைசி வரைக்கும் தியாக மனப்பான்மையோட பொண்டாட்டிக்காக வாழ்ந்திருக்கானா? ஒருத்தனாவது? நீ என்ன சொல்ற? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னானே ஒருத்தனாவதுன்னு, அப்படி காலம் பூரா சகிப்புத்தன்மையோட பொண்டாட்டிக்காகவே வாழ்ற ஒருத்தனா நீயே இருக்கக்கூடாது. அதான் என் ஆசை. என் சகுந்தலாவுக்கு என்ன ஆச்சு? சத்யா, எந்த இதயத்துல நீ நிறைஞ்சிருக்கியோ அந்த இதயத்தோட துடிப்பு எப்ப வேணா நிக்கலாம். அதனால அவளால ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட தாங்கிக்க முடியாது. சத்யா, தெளிவா சொல்றேன், படுக்க வரைக்கும் போற அதிகாரம் உனக்கு இருக்கு. அந்த படுக்க சுகத்தை எடுத்துக்கிற உரிமை உனக்கோ, கொடுக்கிற உரிமை அவளுக்கோ கிடையாது. நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சகுந்தலாவுக்கு இது தெரியுமா? தெரியாது. கடைசி வரைக்கும் சொல்லாம காப்பாத்துறதும், எந்த நேரத்துல தெரியப்படுத்தணும்னு முடிவெடுக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. கடைசி வரைக்கும் சவுந்தலாவோட வாழணும்னு நீ முடிவு பண்ணினா, இன்னையில இருந்து காவியும் கமண்டலும் வேண்டாத துறவி நீ. குட் மார்னிங் சார். 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 எம்டிங்கிற கௌரவத்தை பார்க்காம பச்சை குழந்தை மாதிரி எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு விளையாடிட்டு இருப்பாரு. முருகா, ஏன்டா இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு? டேய் சத்யா, ஏண்டா உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? கொஞ்ச நாள் அவன் போக்கே சரியில்லையே. உன் இஷ்டத்துக்கு வர்ற, உன் இஷ்டத்துக்கு போற. இது என்ன வீடுன்னு நினைச்சியா, வேற ஏதாவது நினைச்சியா? அப்பா, அது வந்து இந்த பாரு, வீணா அந்த பிள்ளையோட மனசை நோகடிக்காத. போ,
ஆடியாச்சா பாடியாச்சா போய் படுத்துங்க. இத பாருங்க, இங்க நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் மனசு விட்டு பேசுவோமா? கொஞ்ச நாளாவே நீங்க சரியில்லை. என்கிட்ட பேசுறதுக்கும் பாக்குறதுக்கும் உங்களை வெறுப்பா இருக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. நான் இந்த நிமிஷமே இப்பவே போயிடுறேன். போய் கேட்க எதையோ நினைச்சு ஏன் மனசை வீணா குழப்பிக்கிற? எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, ஆடிட்டிங் ப்ராப்ளம் இருக்கு, யூனியன் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுக்குவாங்க? நிஜமாவா? நிஜம்மா. என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? உன்னை நான் கோவிச்சுக்குவேனா? நான் பயந்தே போயிட்டேன். வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, காஃபி கொண்டா. சரி கொண்டு வரேன். ஏய் இப்படியே போயிடாத, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போ. ஐயோ நான் ஒரு அவர் எப்பவும் போலதான் இருக்காரு. நான் தான் அன்னைக்கு கவுன் வாங்கிட்டு வந்தா அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாரு கவுனு போட்டோன்னு சரியா போச்சா? ஐயோ நான் ஒரு மரம் மாண்டேன். ஐயோ அப்புறம் வந்திருக்காரு, அப்படி கேட்டாரே. ஐயோ என்ன இன்னைக்கு நான் இப்படி? அவர் எப்பவும் போலதான், அவர்தான். என்னங்க என்னங்க தூங்கிட்டார் போல இருக்கு. Good morning. Good morning. எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடணுமா? என்னப்பா என்ன? உன் காருக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடணும்னு நான் தான் சொல்லணும். கார் சாவி எடுத்து உன் கைக்கு நான் தான் கொடுக்கணும். நீ வச்ச ஆளனா? போயா சாவி எடுத்துட்டு நீ எங்க போ. என்ன மூச்சுட்டு நிக்கிற? போ. நீ ரெடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு மணி என்ன ஆகுது? காலையில இருந்து தொடச்சுட்டே இருக்கா. வேற வேலை ஏதாவது
ஆகுதுன்றா பாரு. இது ஆயிடுச்சுமா. உனக்கு இட்லி எடுத்து வாயில நான் தான் ஊட்டணும். இல்ல நேரத்தை கிடைக்காதடா. உங்களுக்கு நேரம் ஆகுதுல்ல, ரெடி ஆக வேண்டாம். போ. போன் இந்த வீட்டுல நான் தான் போன் எடுக்கணும், நான் தான் வேலை எல்லாம் சொல்லணும். என் தலையை தப்பிட்டா எழுதி என்ன பண்றது? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் இந்த வீட்டுல? ஹலோ, யாரு? மேனேஜரா? என்னையா காலங்காத்தால போனு? மணி 7 தானே ஆகுது. என்னது எனக்கு கேட்டு பண்ணணும். நீ வாடகை கலெக்ட் பண்ண என்ன, பண்ணாட்டி என்னையா? எனக்கு என்ன? நீ நாசமா போயிடு, என்ன ஒண்ணும் கேட்க வேண்டாம். அவ்வளவுதான், வச்சுடு. என்னமோ எல்லாரும் என்ன கேட்டுதான் நடந்துக்கிற மாதிரி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் சொன்ன போ சொல்லி உன்ன சொன்னா போயேன்டா. ஏமா என்ன நடந்தது? கோவமா இருக்கிறியா? கோவமா இருக்கேன்னு தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? இந்த வீட்டுல யார் எப்படி எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன நடக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? எங்க காலையில எழுந்து கோயில் கோயில் மாதிரி சுத்தாதான் தெரியுது உங்களுக்கு? அம்மா ஐயா வராங்கம்மா. வந்த என்னடி? ஐயா வந்த என்ன? என்ன மிரட்டுறியா? முதல்ல என் கண்முல நிக்கிற. போயிங்க போயிங்க. வருது பாரு, ஓட்ட வச்சு. என்னது காலங்காத்தால சத்தம் போட்டுக்கிட்டு? உனக்கு மூடு சரியில்லைன்னா மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இதெல்லாம் பாக்கிறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்கல்ல? ஆமா, நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே. எல்லாம் வேஷம், நாடகம், எல்லாமே புரியுது. டிஃபன் சாப்பிட்டு போங்க. எனக்கு பசிக்கல. நான் உங்களுக்காக இட்லி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. நான் சொல்றேன் எனக்கு பசிக்கல, ஆபீஸ்க்கு நேரமாச்சே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டு பிடிக்கல, என்ன பிடிக்கல, நான் பண்ற சமையல் பிடிக்கல. அப்படி எல்லாம் யார் சொன்னாங்க? ஆபீஸ்க்கு போற இடத்துல என்ன சும்மா ரகல? யாரு ராகல பண்றாங்க? யாரு? நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்காக டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். முடியாது. நான் சொல்றேன், நீங்க சாப்பிட்டு தான் முடியாது, போகணும். முடியாது, முடியாது. என்ன நினைக்கிறீங்க? என்ன நீ சொல்லிட்டே இருக்கல? அட பாவி, இப்படி தள்ளி விட்டு போறானே. ரத்தம் அடிபட்டுச்சாமா? பாலு, டாக்டருக்கு போன் பண்ண. முள்ளம்மா வா. ஏமா நீ படிச்ச பொண்ணு, புக்சாலி பொண்ணு, நீயாவது உன் புருஷனை அனுசரிச்சு போக கூடாது? கண்டிப்பா அனுசரிச்சுதான் போவேன். ஆனா எப்படி அனுசரிக்கணுங்கிறத உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். டாக்டர், உங்களுக்கு தெரியாம என் புருஷன் கிட்ட எந்த ரகசியமே இருக்க முடியாது. அவருக்கு என்னாச்சு? ஏன் என்ன வெறுக்கிறாரு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. அவரோட சந்தோஷத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். எனக்கு என்னமா தெரியும்? இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இந்த சிலுவை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் வணங்குற சிலுவை மேல சத்தியம் பண்ணி கேட்டுட்டியம்மா. சொல்றதுக்கு நான் தயார், அதை தாங்கிக்கிறதுக்கு உன் மனசு தயாரான்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். அவர் என்ன வெறுக்கிறாருங்கிற அதிர்ச்சியே தாங்கிக்கிட்டேனே, அதுக்கு மேலே ஒண்ணு இருக்க போகுது. சொல்லுங்க டாக்டர். சொல்றேம்மா, ஆஸ்பத்திரியில உன் கரு கலைஞ்சதா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஒரு மனசு சுக்குநூறா ஒடிஞ்சது யாருக்கும் தெரியாது. அந்த மனசு வேற யாரோடும் இல்லம்மா, உன் புருஷன் சத்தியனோட. கதையே இங்கதான் ஆரம்பம். இனிமே உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாதும்மா. அது மட்டும் இல்ல, உன் புருஷனுக்கு இனிமே நீ எந்த சுகத்தையும் தர முடியாது. மீறி நீ ஆசைப்பட்டாலோ இல்ல அவன் ஆசைப்பட்டாலோ உன் உயிருக்கே ஆபத்துமா. புரியுது டாக்டர். மணல் வீட்டுக்கு மழை பெஞ்சாலும் ஆபத்து, அலை அடிச்சாலும் ஆபத்து. என்ன இருட்டல உட்காந்துக்கிட்டு இருக்க? பூ கொடுத்தாலே பொம்பளைங்களுக்கு கோபம் போயிடுன்னு சொல்லுவாங்க. எங்க இவ்வளவு பூல உன் கோபம் போதான்னு பாப்போம். சகுந்தலா, ஹே,
ஐம் சாரி, ஐம் வெரி சாரி. காலையில ஏதோ டென்ஷன்ல இருந்தேன், அதான் அப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. சாரின்னு சொல்றேன்ல. மறைச்சிட்டீங்களே, எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே. எதை மறைச்சேன்? கொண்டு வந்தது பத்தலன்னு கட்டின பொண்டாட்டி கூட தீயில இறக்கி கூட தயங்காத ஆம்பளைங்களுக்கு மத்தியில எனக்காக ஒவ்வொரு நாளும் உங்க சுகத்தை எல்லாம் எரிச்சுக்கிட்டீங்களா? சகுந்தலா, நீ சொல்றது ஒண்ணு எனக்கு புரியலையே. ஆரம்பத்துல எனக்கு கூட புரியலைங்க. என்ன நீங்க வெறுத்துதான் விலகி போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க விலகி போனதுக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்கா? கிறிஸ்டி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா? சகுந்தலா, உன் சிரிப்பை பார்க்கிற சக்தி தான் எனக்கு இருக்கு. உன் கண்ணீரை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. அதனாலதான் மறைச்சிட்டேன். சாமி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நன்றி கடன் என்னால எந்த பொண்ணுக்கும் சுலபமா புருஷன் கிடைப்பா. ஆனா இப்படி ஒரு சுத்தமான மனுஷன்